எம்மதமும் சம்மதம் அத்தனை எல்லாருமே ஒன்னா சேர்ந்துக்கிறோம் அப்படிலாம் உருவாக்கினார். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாளத்திலே காணாமல் போயிருக்கிறது. ஆனா மக்களிடத்துல மிக கடுமையான எதிர்ப்பை சந்திக்கக்கூடிய இந்த ஜமாத் தனித்து நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய கொள்கை கோட்பாடுகளில் வளைந்து கொடுக்காமல் சரியாக இருப்பதின் காரணத்தினால்தான். அதுல முக்கியமான அடிப்படை என்ன? இவ்வுலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நமக்கு வெற்றி அடைவதற்கு நாம் பின்பற்றுவதற்கு தகுதியானது திருமறை குர்ஆனுடைய வசனமும் நபி வழிகளும் மட்டும்தான் என்ற சரியான கொள்கையில் நாம் இருப்பதின் காரணத்தினால்தான் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் சூழ்நிலை இப்போ என்னென்றா புதிதாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் மற்ற ஒரு சில நிர்வாகிகளுக்கு இந்த அடிப்படை விஷயங்களில் ஆழமான ஒரு பதிவு இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நம்ம உறுப்பினராக சேரும் பொழுதே அதனுடைய கையெழுத்துல கூட என்னதான் போடுகிறோம், நம்முடைய வாழ்க்கை நெறியாக குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுவோம் என்று உறுதிமொழி அளிப்பவர்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஜமாத்தின் உறுப்பினர்களாகவே நம்ம என்ன செய்யறோம், அடையாள அட்டையை கொடுக்கிறோம். அதனுடைய அடிப்படை விஷயமே குர்ஆன் ஹதீஸின் படி நடக்கணும், அப்படி நடப்பவர்கள் தான் இந்த உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை கூட பல விஷயங்களில் பல இடங்களில் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்க்கிறோம். இதற்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அந்த திருமணம் மாதிரி நடக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா வரதட்சணை வாங்கி நடக்கக்கூடிய திருமணம், ஆடம்பர திருமணம், நபி வழிக்கு எதிரான திருமணங்கள் இதெல்லாம் சாதாரணமா போய் என்னது அதெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் பெருசா ஒன்றும் கண்டுக்கிறக்கூடாது அப்படிங்கிற மாவட்ட நிர்வாகிகள் இருக்கக்கூடியவர்கள் கிளை நிர்வாகிகளாக இருப்பவர்கள் சாதாரணமாக சாப்பிட்டு வந்து வந்துடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்கு கொதிக்கிறது, என்னடா இது நம்ம போகக்கூடாது என்று நம்ம குடும்பத்திலே என்னுடைய சொந்த பந்தங்களுடைய வீட்டில் நபி வழிக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது நான் போக மாட்டேன் என்று சொல்லி சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை எதிர்த்து நான் இருக்கிறேன். ஆனால் மாவட்ட நிர்வாகியா இருக்கிறவர் போறாரு. இஸ்லாத்தினுடைய அடிப்படையே நம்ம உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நம்ம போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி போயிட்டு வந்து விடுகிறார்களே என்று ஆதங்கப்படுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம்? மிக முக்கியமான இந்த அடிப்படை ஆழமாக பதிய வைக்கணும். இந்த அடிப்படை இல்லை என்று சொன்னால் இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி, நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் இந்த இரண்டு கல்லையும் வைத்து தான் உரசி பார்க்க வேண்டும் என்பது இல்லையானால் இந்த ஜமாத் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒண்ணுதான். நம்ம குர்ஆன் ஹதீஸை எல்லாம் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம், குர்ஆன் ஹதீஸின் படியெல்லாம் நடப்பது அவசியம் இல்லை, இதை விட்டு நம்ம அப்படி நெளிந்து விழுந்து கொடுத்து போகலாம் அப்படி இருக்குமானால் இந்த ஜமாத்து தோன்றியதுக்கு அவசியமே இல்லை. யாரோட நாளோடு ஐந்தாக நாமும் போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட நம்மள்கிட்ட ரொம்ப ஆழமாக பதிந்திருக்க வேண்டியதுன்னா எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரிதான், அது போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது மார்க்க விஷயங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலேயும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்ம இருக்கணும், அதை மட்டும்தான் அடிப்படையாக வைக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஏன் இதை நாம் சொல்லுகிறோம்? இந்த ஜமாத் இது தன்னிச்சையாக இந்த ஒரு கொள்கையை சொல்லவில்லை. நம்முடைய திருமறை குர்ஆன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூலாதாரமாக இருக்கக்கூடிய முதன்மையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் நமக்கு அப்படிதான் போதிச்சு. நம்ம எப்படி நம்முடைய உள்ளத்தில் இந்த கொள்கையை ஆழமா பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக அல்லாஹ்வினுடைய வழிகாட்டு, நம்ம படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ், அவன்கிட்ட தான் போய் மறுமை நாளையில நம்ம கூலியை வாங்க போகிறோம், அந்த சொர்க்கம் என்ற பரிசை வாங்க போகிறோம். அப்ப அந்த பரிசை வாங்குவதற்கு கொடுப்பதற்குரியவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் தஆலா நம்ம எப்படி நடக்க சொல்கிறானோ அதன் மாதிரி நடந்தால்தான் நம்ம மறுமையில வெற்றி அடைய முடியும். அதற்கு அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இந்த வசனங்களை சொல்லி காட்டுகிறான். சூரத் ஆல இம்ரான் 101வது வசனம், 3வது அத்தியாயத்தின் 101வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமை அத்தஸிம் பில்லாஹ் ஃபகத் ஹுதிய இலா சிராத்தின் முஸ்தகீம். யார் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர் நேரான வழியில் செலுத்தப்பட்டு விட்டார். அல்லாஹ்வை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டீங்கன்னா, அல்லாஹ் பிடிக்கிறதுன்னா அவன் காட்டிய அந்த திருமறை குர்ஆன் வசனத்தினுடைய வழிமுறைகளை, அந்த அறிவுரைகளை நல்ல ஸ்ட்ராங்க நறுக்குன்னு பிடித்து கொண்டால் அவன் நேரான வழியில் போயிட்டான். அவன் பிடிக்கிறபடி இந்த திருமறை குர்ஆனுடைய அந்த இறைவனுடைய அறிவுரைகளை என்ன செய்யணும், பிடித்திருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரிதான், உலகத்தில் தோன்றிய ஆண்டியா இருக்கட்டும் அல்லது அரசனா இருக்கட்டும் அல்லது இறை தூதரா இருக்கட்டும் சாதாரண மனிதனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை ஸ்ட்ராங்கா பிடித்திருந்தால் அவன் நேரான வழியில் இருக்கிறான். இதற்கு இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜன்னத்திலிருந்து என்ன செய்யப்பட்டார்கள்? வெளியேற்றப்பட்டார்கள். அப்ப வெளியேற்றப்படுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? குல்னா யஸ்பிது மின்ஹா ஜமியா, இந்த ஜன்னத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க? எல்லாரும் வெளியேறி விடுங்கள். இப்ப இம்மா யஅதி அன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து ஒரு நேர்வழி வரும். பமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த பயமும் இல்லை, அவருக்கு எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்து அவங்களுக்கு ஒரு சோதனையை வைத்தார். அதில் அவர்கள் தோற்று போய் விடுகிறார்கள். அந்த மரத்தை நெருங்கக்கூடாதுன்னாங்க. சைத்தானுடைய ஊசலாட்டத்தினால், அவன் கெடுத்த காரணத்தினால அதை சாப்பிட்டு ஜன்னத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு விடுகிறார்கள். அவர்கள் இந்த பூமிக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இம்மா யாசி என்னக்கும் மின்னி சுதான், என்னிடத்தில் இருந்து ஒரு நேர்வழி வரும். யார் அவன் சொன்னா இவன் சொன்னாலாம் இல்ல, நான் இதுதான் நேரான வழி என்று உனக்கு நான் சொல்லுவேன். ஒரு வழியை உனக்கு நான் காட்டுவேன். அந்த வழியை உங்களில் யார் பின்பற்றுவாரோ அவருக்கு தான் மறுமையில் பயம் கிடையாது, கவலையும் கிடையாது. அப்ப என்னுடைய வழியை ஒருவன் பின்பற்றவில்லையானால், என்னுடைய வழியில் இருந்து வழி தவறி போய்விடுவானால், வேறு வழியை அவன் ஏற்றுக்கொள்வானே ஆனால் அவன் கண்டிப்பாக மறுமையில பயப்பட்டாகணும், கவலைப்பட்டாகணும், நரகம் என்ற அந்த கொடிய வேதனைக்கு ஆளாக வேண்டும் என்று முதலாவது போதனையை அப்படித்தான் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து துவங்கும் பொழுது அல்லாஹ் காட்டிய அந்த வழிமுறைகளை தான் பின்பற்றணும். உலகத்தின் நடைமுறை இல்லை, ஊரினுடைய நடைமுறைகள் இல்லை, இந்த மக்கள் காட்டிய வழிமுறைகள் இல்லை. இவை அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ் காட்டிய அந்த வழிமுறைகளை நீ என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் நீங்கள் மறுமையில் வெற்றி அடைவீர்கள். இது திருமறை குர்ஆன் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறை. இது முதலாவதாக அடிப்படையாக நாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் சொன்ன அந்த வழிமுறைகளின் வரை யார் நடந்தாலும் அவர்கள் வெற்றியார். இரண்டாவதாக நாம் சொல்லுகிறோம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, அவர்கள் காட்டிய வழிமுறை. இதற்கு என்ன காரணம்? இது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் காட்டிய வழிமுறையை அவர்கள் பின்பற்றிய காரணத்தினால்தான் அதை நம்ம பின்பற்றணும்னு சொல்றோம். அவர்கள் கூட தனியாக மனோ இச்சையின் அடிப்படையில் அவங்க சொந்தமாக ஒரு கருத்தை சொன்னார்களே ஆனால் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இறை தூதராக அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தில் ஆண்டு ஆண்ட 23 ஆண்டுகால வாழ்க்கையில் அவங்க சொந்தமாக சில விஷயங்களை சொல்லியிருப்பார்களே ஆனால் அது மார்க்கத்தினுடைய அளவுகோல் இல்லை. அல்லாஹ் சொன்னதாக, அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் அவர்கள் சொன்னதாக சொன்னால் மட்டும்தான் அதை ஏற்கணும். அவர்கள் அந்த அடிப்படையில் சொன்ன மார்க்கத்தின் சட்டதிட்டங்களாக சொன்ன அனைத்தும் அல்லாஹ் காட்டிய வழிமுறைகள். இதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தின் 161வது வசனம். அதில் சொன்னார், குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம். நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றா, அவனுக்கு விருப்பமான, அந்த படைத்த இறைவனுக்கு விருப்பமான நல்ல சரியான வழி எதுவோ அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டான். அதனால தான் நம்ம என்ன சொல்லுகிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றணும்னு சொல்லுகிறோம். அடிப்படை என்ன? அல்லாஹ் சொன்ன வழிதான். அந்த அல்லாஹ் சொன்ன வழியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏற்று இருக்கிறார்கள், அதை பின்பற்றி இருக்கிறார்கள், அதன்படி நடக்கிறார்கள் என்பதின் காரணத்தினால்தான் நாம் என்ன சொல்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை கூட நம்ம என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். இதை இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா இன்னும் தெளிவாக சூரத்துல் மூமினின் 23வது அத்தியாயத்தின் 73வது வசனத்தில் சொல்கிறார், வ இன்னக லததுஹும் இலா சிராத்தின் முஸ்தகீம். சூரத்துல் ஷூராவுல 52வது வசனத்தில் சொல்கிறான், வ இன்னக லதஹதி இலா சிராத்தின் முஸ்தகீம். ரெண்டும் ஏறத்தாழ ஒரே வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீர் மக்களை நேரான வழியின் பக்கம் நீர் அழைக்கிறீர். உத்தரவாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீர் மக்களை நேரான வழியின் பக்கம் நீர் அழைக்கிறீர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். அவங்க எந்த வழியின் பக்கம் இந்த சமுதாய மக்களை அழைக்கிறார்களோ அதெல்லாம் நேரான வழிதான், அவர்கள் அழைப்பதெல்லாம் சரியான வழிதான். முதலாக அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரான வழியை அல்லாஹ் தஆலா காட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்கள் நேரான வழியில் தான் இருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார். சூரத்துல் யாசீனுடைய வசனத்தில் 3வது 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம். நபியே நீர் இறை தூதர்களில் ஒருவராக இருக்கிறீர்,
நீர் நேரான வழியிலும் இருக்கிறீர். இந்த வசனத்தை எல்லாம் ஒவ்வொன்றாக நீங்கள் கோர்த்து பாருங்கள். முதல் வசனம், ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், என்னுடைய இறைவன் எனக்கு நேரான வழியை காட்டியிருக்கிறார். ஒன்று. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான வழியில் அவர் கரெக்டா இருக்கிறார். அவர் கரெக்டான வழியை தான் பின்பற்றி நடக்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இன்னக்கல ததுவும் இலா சிராத்தின் முஸ்தகீம், நீங்கள் நேரான வழியின் பக்கம் மக்களை அழைக்கிறீர்கள். இந்த உத்தரவாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதும் சரியான வழி, மக்களை அழைப்பதும் சரியான வழி. இந்த நேரான வழி என்ற உத்தரவாதம் அல்லாஹ்வின் தூதருக்கு தவிர உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இதை நீங்கள் ஆழமா பதிவு வைக்கணும். ஒரு மனிதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவங்கள்ட்ட ரெண்டு உத்தரவாதத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும். ஒன்னும் அவர் கரெக்டான வழியில் இருக்கிறாரா, இரண்டாவது அவர் அழைக்கக்கூடிய அந்த வழி சரியான வழிதானா. இதன் ரெண்டுக்கும் உத்தரவாதம் யார் கொடுக்கணும்? நம்ம கொடுக்க கூடாது, ஊர் மக்கள் கொடுப்பதல்ல, உலகத்தில் உள்ளவர்கள் கொடுப்பதல்ல, அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர் நேரான வழியில் இருக்கிறார்கள் சொன்னா ஓகே. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹனபி ஜமாத்தில் இருக்கிறார், ஷாபில இருக்கிறார், இவர்கள் நேரான வழியில் இருக்கிறார்கள் அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தான்னா அதை நம்ம பின்பற்றலாம். ஆனா எந்த ஒரு தனி மனிதருக்கும் சரி, எந்த ஒரு ஜமாத்திற்கும் சரி, அல்லாஹ் தஆலா என்ன செய்யும்? இந்த உத்தரவாதத்தை தரல. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு மட்டும்தான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். நீங்க நேரான வழியிலும் இருக்கிறீர், மக்களை நேரான வழியிலும் நீங்கள் அழைக்கிறீர். இந்த உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால்தான் நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால், தனி மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய இமாமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. அவர்களுடைய வழிகாட்டுதலை அடிப்படையாக நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா அபு ஹனீஃபா இருக்காரு, இந்த அபு ஹனீஃபா இமாமுடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ் காட்டிய நேர்வழியின்படிதான் நடந்தது, உத்தரவாதம் கிடையாது. அவருடைய மதுஹபில் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை எல்லாம் நேரான வழியில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற உத்தரவாதம் கிடையாது. அபு ஹனீஃபாவுக்கும் கிடையாது, ஷாஃபிக்கும் கிடையாது, மாலிக்கும் கிடையாது, அம்பலிக்கும் கிடையாது. அப்ப இந்த உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால்தான் நம்ம என்ன செய்யறோம்? மதுஹபுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் காட்டிய அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தின்படி நடங்க, அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய அந்த நபிவழியின் அடிப்படையில் நடங்கள் என்று சொல்லுகிறோம். இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அவன் தூதர் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு எதிராக இருந்தால் அதை எதிர்ப்பதோடு அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக, இந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் மார்க்கத்துக்கு முரணா இருக்கு யாராவது உங்களிடத்தில் சுட்டி காட்டினார், இது தவறு என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையின் பக்கம் உங்களை சொன்னார்களே, ஆனால் இந்த மாதிரி நீங்க போகாதீங்க, இது ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஆடம்பர திருமணம், இது ஒரு சிறுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது சிறுக்குல கொண்டு போய் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டால், குர்ஆன் வசனத்தை காட்டினால், நபி வழியை காட்டினால், உடனடியாக கட்டுப்படக்கூடிய தன்மையையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா நாங்கள் பட்ட கஷ்டம், உங்களுக்கு தெரியுமா நாங்கள் பட்ட சிரமம் தெரியுமா, எங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதா என்றெல்லாம் நாம் பட்ட பிரச்சனைகளும் இதைகளையும் பின்னாடி என்ன செய்ய காட்டக்கூடாது. நம்ம ஒன்று ஆதாரமாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களை காட்டும் போது, நபிமொழியை நாம் காட்டும் பொழுது உடனடியாக கட்டுப்படக்கூடிய தன்மையை நாம் அனைவர்களும் என்ன செய்ய வேண்டும்? ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு நிறைய ஆதாரங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கிற சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தின் 36வது வசனம். அது அல்லாஹ் சொல்கிறான், மா கான லில் முஃமினின் வலா முஃமினத்தின், எந்த மூமினான ஆணுக்கும் சரி மூமினான பெண்ணுக்கும் அனுமதி இல்லை, இதா கலல்லாஹு வரசூலஹு அம்ரன், அல்லாஹ்வும் அவருடைய தூதுவரும் ஒரு விஷயத்தில் முடிவு செய்து விட்டார், ஐ யகூன லஹுல் ஹீரத்து மின் அம்ரிஹிம், அந்த விஷயத்தில் அவர்கள் கருத்து சொல்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. வமை யஸில்லாஹு வரசூலஹு ஃபகல் லல்ல லலாலம் முபீனா, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாற்றமாக நடக்கிறார்களோ அவர் பகிரங்கமான வழிகேட்டில் போய்விட்டார். ரொம்ப தெளிவான வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இப்படித்தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டால், குர்ஆன் வசனத்தை காட்டினால், ஹதீஸை காட்டினால், நம்ம மனோயுக்தியை கொண்டு போய் அதில் நுழைக்கக்கூடாது. தொழுதுகிட்டு இருக்கிறோம், தொழுகையிலேயே அத்தகையத்தில் விரலை அசைக்க வேண்டும், என்ன சட்டம் என்ன?
தொழுகையில என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லு கமா ராய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள்னு சொன்னாங்க. தொழுகையில இருப்பில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி தொழுதார்கள்? அவங்க விரலை அசைத்து தொழுது இருக்கிறார்கள். விரலை அசைக்காமல் ஒருவர் வந்து அப்படி விரலை அசைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு, என்ன இப்படி ஒரு மாதிரி பக்கத்தில் உள்ள ஒரு மாதிரி நினைப்பானே, இவன் ஒரு மாதிரி நினைப்பானே, அப்போ விரலை அசைக்காம இருந்துக்கிறலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு நபி வழியை காட்டும் பொழுது ஹதீஸை இல்ல இது சரியில்லை இது ஏத்துக்கிற கூடாது இந்த அது வேறு. நபிமொழி இருக்கிறது இருந்தாலும் அப்படின்னு என்ன செய்யறதுல பலர்கள் செய்வதில்லை. ஏன்னா அந்த ஊர்க்கார ஒரு மாதிரி சொல்லுவானோ ஒரு மாதிரி நமக்கு தோன்றுகிறதோ என்று எண்ணக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. நபி வழியை ஆதாரம் காட்டிட்டீங்கன்னு சொன்னால் மூமினாக இருக்கக்கூடிய எந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் அதுல உங்களுக்கு விருப்பமே கிடையாது. என்ன சொன்ன கேட்டாங்கன்னா கட்டுப்படணும். இது அல்லாஹ்வின் தூதர் ஒரு சொல்லை இப்படி காட்டி நான் அப்படி நான் செய்ய மாட்டேன், அப்படி நான் நடக்க மாட்டேன், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன மாதிரி நான் சொல்ல மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் தான் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தெரியுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகள் தெரிகிறது. அப்படி தெரிந்திருந்தும் நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் போய்விட்டால் நீங்கள் அல்லாஹ்வின் பார்வையில் உங்களை போன்று பெரிய வழிகேடர்கள் யாரும் கிடையாது. வெளியில சொல்லலாம் பெரிய நான் மாவட்ட தலைவராக இருக்கேன், செயலாளராக இருக்கேன், பொருளாளராக இருக்கிறேன், நீங்க சொல்லிக்கலாம். இந்த மாவட்ட தலைவருடைய போஸ்ட் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய சொல்லின்படி அந்த தூதர் காட்டிய அந்த வழிமுறையின்படி நீ செயல்பட்டியான்னு பார்த்துட்டா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவானே தவிர நம்முடைய இந்த பதவியை வைத்து அல்லாஹ்தால என்ன செய்ய அனுப்ப போவதில்லை. ஆனால் நாம் என்ன செய்யணும், மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஒருவர் அல்லது ஒரு கிளை உறுப்பினர் அல்லது ஒரு சாதாரண ஒரு உறுப்பினர் அல்லது எதிலே இல்லாத ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை நமக்கு முன்னால் காட்டினார்கள் என்று சொன்னால் அவன்கிட்ட போய் நீ பெரிய யோக்கியனா, நீ பெரிய சிறந்தவனா, உன்னையுடைய வண்டவாளத்தை நான் எடுத்து விடவா அப்படின்னு நம்ம தவறை மறைப்பதற்கு அவனுடைய தவறை பட்டியல் போடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்கன்னா சரி நான் செஞ்ச தவறு தான், நான் திருத்திக் கொள்கிறேன், இனிமே நான் அதை சரி செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டுமே தவிர எதிர்த்தவர்களுடைய தவறுகளை அடுத்து நாம் பட்டியல் போடக்கூடாது. இதுக்கு இந்த வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான். அல்லாஹ் தூதர் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மாற்று கருத்து சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா நீங்க தெளிவான வழிகேடு. அடுத்து இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தின் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு ஸமீனா வ அஸானா உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு வழங்க அழைக்கப்பட்டார். பிரச்சனை நடக்குது, குடும்ப பிரச்சனை, சண்டைகள் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு மத்தியில ஒரு தவறு நடந்திருக்கும், பிரச்சனைகள் தலைமைக்கு வந்திருக்கும். அவர்களை அழைத்து ரெண்டு பேரையும் வைத்து பேசும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு சாதமான மாநிலம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறோம், நம்ம மாநில செயலாளராக வந்திருக்கிறோம், மாவட்டத்து முக்கிய பொறுப்புல இருந்து வந்திருக்கிறோம், நம்ம இங்க சொல்லிட்டா என்ன செய்வோம், நமக்கு எல்லாத்தையும் சாதகமா தான் பயன்படுத்துவாங்க அப்படின்ற எண்ணத்தோடய உள்ள வந்து விடுகிறோம். அப்ப நம்ம இங்கே விசாரித்து இங்க இருக்கக்கூடியதுல நீங்கள் செய்வது தவறுதான் மார்க்கப்படி சொன்னால் என்ன நம்ம கொண்டு வந்ததுக்கு எதிராக இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது. நியாயமா அது தவறா அப்படின்னு பார்க்காமல் எப்படி பார்க்காங்க, நம்ம ஒரு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கான், ஒருத்தன் வந்திருக்கான், அவன் சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ற எண்ணம் நம்ம உள்ளத்துல வரக்கூடாது. சரி, மாவட்டத்தில் இருந்து வந்தாலும் கூட நேர்மையா கரெக்டா தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள், நம்ம தவறு சுட்டி காட்டுகிறார்கள் என்ற மனப்பக்குவம் நமக்கு வரணும். நபி வழியை காட்டுகிறார்கள், ஹதீஸை காட்டுகிறார்கள், அப்ப நம்ம ஏற்றுதான் நடக்கும், நம்ம தெரியாமல் செய்து விட்டோம் என்று திருந்தக்கூடிய வாய்ப்பு வரணும். அதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள் விஷயத்துல பிணக்குகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களை என்ன செய்கிறார்கள், இங்கே வர கூப்பிடுகிறார்கள். அவங்க கூப்பிட்ட பொழுது குர்ஆன் அடிப்படையில் ஹதீஸின் அடிப்படையில் இதுதான் சட்டம், நீங்க செஞ்சது தப்பு தான், மாவட்ட நிர்வாகம் இருந்தாலும் தவறு தான் அப்படின்னு சொன்னா சமீனா வாசானா கேட்டோம் கட்டுப்பட்டோம் இருக்கும். நீங்க காட்டியது குர்ஆனுடைய வசனம், நீங்கள் காட்டியது நபி வழி, இந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், இந்த இதை நாங்கள் கேட்டோம், கேட்டது மட்டுமல்லாமல் அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டும் நடப்போம் என்று போக வேண்டும். இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்பதான் நம்ம மறுமையில வெற்றி அடைய முடியும். நிறைய பேர்கள் என்ன செய்கிறார்கள், நம்ம செஞ்சது எல்லாமே 100% கரெக்ட்னு பிடிவாதமா இருப்பார்களே, ஆனால் நான் இதுல இருந்து தவற மாட்டேன் என்று இருப்பார்களே, ஆனால் அவர் திருந்தவே முடியாது. நம்மளும் மனுஷன்தான், நம்மள்டையும் தவறு வரும்,
நம்மளும் திருந்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் தவறுகளை சுட்டி கட்டும் போது நம்ம திருந்துவோம். இல்ல நம்ம எப்போ எந்த காலத்தில் தவறு செய்ய போறோம், நம்ம மேல எப்படி தவறு வரும், நம்மளை விட பெரிய ஆள் யார் இருக்கிறார் என்ற ஒரு ஆணவம் நமக்கு வந்து விடுமானால் நம்ம கண்டிப்பாக திருந்தவே மாட்டோம். அதான் அல்லாஹ் நம்மளை விட எல்லாம் பெரியவன். அந்த அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக நமக்கு உணர்த்தப்படும் பொழுது, ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது, மாவட்டம் நிர்வாகிகள் யாராயிருந்தாலும் சரிதான் கட்டுப்பட வேண்டும். நிறைய இடங்கள்ல கிளைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மாவட்டத்துக்கு மோதல் வரும் பொழுது, கிளையில இருக்கக்கூடியவன் நியாயமாக நடக்கிறான், நபிவழியின் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் மாவட்டம் கோவிச்சுட்டு போக கூடாது. இன்னும் கிளைக்கு கேட்டு அவனுக்கு நம்ம கட்டுப்படுறதா, கிளைக்காரன் சொன்னதுக்கு நம்ம பின்பற்றி போவதா என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நியாயமா அநியாயமா என்ற கோணத்தில் பார்க்க வேண்டும். குர்ஆன் வசனங்கள் ஆதாரம் காட்டப்பட்டதா, நபிவழியின் ஆதாரம் காட்டப்பட்டதா என்பதை அடிப்படையாக வைத்து நம்முடைய வழிமுறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த வசனத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த அடிப்படையை விட்டு நீங்கள் தவறி ஒரு பேச்சுக்கு எத்தனை பேர்கள் போறார்கள். அப்படி நீங்கள் மறுமையில் நீங்கள் இந்த மாதிரி நிலையில் நீங்கள் வந்து விடுவீர்களானால், இவர்களை விட்டு எனக்கு இந்த ஊர் பழக்கம் மாதிரியே போகணும் அப்படின்னு நீங்கள் நடந்தால், இந்த ஊர்ல உள்ள தலைவர்கள் பின்பற்றி நடப்போம் என்று, அல்லது உங்களுக்கு என்று யாரையாவது ஒருவரை முன்மாதிரியாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டுவிட்டு மற்றவர்களை முன்மாதிரியாக வைத்து அதை நீங்கள் பின்பற்றி வருவீர்களானால், மறுமையில் உங்களை போன்று கை சேதப்படக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்கு திருமறை குர்ஆன் நேரடியாக தெளிவாக நமக்கு சொல்கிறது. சூரத்துல் பக்ராவினுடைய 2வது அத்தியாயத்தின் 166வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது தபர்ரா அல்லதீன தபியூ மினல்லதீன தபவு வரஉல் அதாப் வதகத்தஅத் பிஹுல் அஸ்பாப். பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களிடமிருந்து தவிர்ந்து போய்விடுவார்கள், ஓடி போயிடுவாங்க. நீங்கள் யாரை நீங்கள் முன்மாதிரியாக வைத்து பின்பற்றி நடந்தீர்களோ அவர்கள் உங்களை விட்டும் என்ன செய்வார்கள், போய்விடுவார்கள். அப்ப என்ன செய்வார்கள், நம்ம நினைத்து கொண்டு இந்த தலைவர் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் நினைக்கிறார்களே. அப்துல் காதர் ஜைலானி காப்பாற்ற போறாரு, அந்த அவுலியா காப்பாற்றிடுவாரு, இந்த தலைவர் காப்பாற்றுவார் நினைத்தீர்களே. ஆனால் அவர்கள் உங்களை விட்டும் என்ன செய்வார்கள், விலகி போய்விடுவார்கள். அப்ப நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் அவனை பின்பற்றினால் அல்லாஹ் என்ன செய்ய போகிறான், உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறானா, கொண்டு போய் சேர்ப்பான் நரகம். அவன் பார்ப்பான் நரகத்தை பார்க்க போகிறான். அவனுடைய காரணங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடும். எந்த காரணங்களும் அங்கே சொல்லுவதற்கு வாய்ப்பு வசதிகள் எதுவும் இருக்காது. அவனும் உங்களை காப்பாற்ற மாட்டான். நீங்கள் நேரடியாக நரகத்தை பார்த்து நரகத்திற்கு போக வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகிறார். அடுத்ததாக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவா சூரத்துல் பக்ராவினுடைய 167வது வசனத்தில் சொல்கிறான், வகாலல் லதீன தபவு லவ் அன்னலனா கர்ரத்தன் ஃபனதபர்ரஅ மின்ஹும் கமா தபர்ரஉ மின்னா. அவர்கள் சொல்வார், மறுமையிலே போய் நம்ம அல்லாஹ்வும் தூதரையும் நம்ம பின்பற்றாம நம்ம போயிட்டோமே, இந்த தலைவர்களை பின்பற்றமே, இவன் பேச்சை நம்ம கேட்டு நடந்தோமே அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் சொல்வாரா, எங்களுக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அவர்கள் எப்படி எங்களை விட்டு விலகி போனார்களோ அப்ப நாங்களும் என்ன செய்வோம், விட்டு விலகி போவோம் என்று சொல்வார்கள். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம், மறுமையில இந்த உலகத்தில சுட்டி காட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுங்கள் சொல்லும் பொழுது பின்பற்றாதவன் மறுமையில உண்மை நிலையை அறியும் பொழுது அவன் என்ன சொல்லுவான், எங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா இவங்க எப்படி எங்களை விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி இவர்களை நாங்கள் விட்டுட்டு ஓடி போயிருப்போம் அப்படின்னு அவர்கள் சொல்வார்களாம். ஆனால் சொல்லி என்ன பிரயோஜனம், அங்க கத்தி பிரயோஜனம் அல்ல, அங்க கவலைப்பட்டு பிரயோஜனம் எதுவும் இல்லை என்பதனால் அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துகிறார், அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு நீங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாதிரி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நிலைமை மோசமாகத்தான் இருக்கும். அடுத்ததாக இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யார் எல்லாம் இந்த மாதிரி அல்லாஹ்வை விட்டு அவன் தூதரை விட்டு இந்த முன்னோர்களை எவங்க பின்பற்றுறாங்களோ அவங்க கண்டிப்பாக மறுமையில் நரகத்தில் இருப்பார்கள் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறான். சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தின் 67, 68வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், காலு ரப்பனா 66ல இருந்து 68 வரை, யௌம துகல்லபு வுஜூஹும் பின்னார், சில முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும். யகூலூன அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா ஆதஅனல்லாஹ வ ஆதஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, அவருடைய தூதருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே என்று அவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த நேரத்தில் கதறுவார்களாம்.
கதறிவிட்டு அவர்கள் சொல்வார்களா, ஏன் நாங்க இந்த மாதிரி நரகத்துக்கு போனோம், காரணம் என்ன? யா லைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தான ரசூலா, எங்களுக்கு வந்த கை சேதமே, அல்லாஹ்வை நாங்கள் பின்பற்றி இருக்க வேண்டுமே, அவனுடைய தூதரை பின்பற்றி இருக்க வேண்டுமே. வகாலு ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா வ குபரானா, அவர்கள் சொல்வார்கள், இறைவா நாங்கள் எங்களுடைய முன்னோர்களையும் எங்களுடைய பெரியார்களையும் நாங்கள் பின்பற்றினோம், அலல்லூன சபீல், அவர்கள் எங்களுடைய நேரான வழியை விட்டும் அவர்கள் கெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹும் லிஃபைனி மினல் அதாப், இறைவா இவர்களுக்கு 2 மடங்கு அதாபை கொடு, வஸ்அனுஹும் கபீரா, அவர்களுக்கு பெரிய சாபத்தை இடு என்று அவர்கள் சொல்வதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். எப்போ அல்லாஹ்வும் அவனுடைய தூதரையும் விட்டுவிட்டு முன்னோர்கள் மூதாதையர் அவங்க காட்டிய வழிகளில் எவன் சொல்றானோ அவனை கொண்டு நரகத்துல போட்டு புரட்டி எடுக்கும் பொழுது அவன் சொல்லுவான், ஏன் நரகத்துக்கு வந்தான்னா அத்தான அல்லாஹவா அத்தான ரசூலா, அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்படாம நம்ம போயிட்டோமே. இந்த 2ஐ விட்டு வேறு எந்த வழிகளை எவன் பின்பற்றினாலும் அவன் போய் சேர வேண்டிய இடம் நரகம் என்பதை ரொம்ப தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம ஜமாத்துல ஏன் இது ஆழமாக அடிப்படையாக சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்துல முன்னோர்கள் அல்ல மூதாதையர்கள், இந்த ஜமாத்திற்கு தலைவர்கள் அவன் பேச்சை கேட்டு நம்ம எப்படி வேணாலும் நடக்கலாம், கூட கும்பிட்டு போடலாம், அதே மாதிரி சஜிதாவை போய் விழலாம். விழுந்தோம்னா நமக்கு என்ன செய்யும், வாரிய பதவி கிடைக்கும், எம்எல்ஏ பதவி கிடைக்கும், எம்பி பதவி கிடைக்கும், மந்திரி பதவி கூட கிடைக்கும். கிடைத்தவரெல்லாம் நீங்க பார்த்திருக்கிறீங்க. முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருந்தவர்கள் மந்திரி பதவியை எப்படி அடைந்தான், எம்பி பதவியை எப்படி அடைந்தான், போட்டோக்கள்ல பாருங்க. ஒரு எம்எல்ஏவாக ஆவதற்காக, ஒரு எம்பி ஆவதற்காக போய் இப்படி கும்பிட்டு சாமி படத்துக்கு முன்னால், சாமியார்களுக்கு முன்னால் அவங்ககிட்ட எல்லாம் ஆசி வாங்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலை. நினைச்சா இங்க கிடைக்கும் உங்களுக்கு. அதனால என்ன கிடைச்சது, எம்எல்ஏ பதவி வந்துச்சு. சிலருக்கு முன்னால் இருந்தவருக்கு எம்பி பதவி கிடைச்சிது. முஸ்லீமாக இருந்து இதே அதிமுக ஆட்சியில முஸ்லீமாக இருந்து மந்திரி பதவி வாங்கினா அவங்க கணவன் மனைவியோட போய் அவங்கள்ட்ட காலில் விழுந்து ஆசை வாங்கிய கதைகள் உண்டு. நெல்லை மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் அப்படி போய் அவங்க பெண்ணாக இருந்தும் கூட அவங்க தாய்கிட்ட கூட அந்த மாதிரி நடந்திருக்க மாட்டான், அந்த பெண்ணிடத்தில் போய் காலில் விழுந்த கதைகள் நமக்கு நிறைய தெரியும். இதையெல்லாம் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறோம்? இந்த உலகத்தினுடைய நன்மைகளை நாடி இதெல்லாம் நடந்தீங்கன்னா இது குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் முரணானது. இணை வைப்பு, அல்லாஹ் அவருடைய தூதருடைய சொல்லுக்கு நேர்முறையாக நடந்து இந்த ஒரு மோசமான ஒரு எம்எல்ஏ பதவி, ஒரு எம்பி பதவி, இந்த ஒரு வாரிய பதவி, ஒரு மந்திரி பதவி, இது நமக்கு தேவை கிடையாது. நம்ம நினைத்தோமையானால் நம்முடைய இந்த ஸ்ட்ரென்த்துக்கு, இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வளர்ச்சிக்கு காட்டோம்னா மந்திரி பதவி அளவுக்கு நம்மால் வாங்க முடியும். நமக்கு அந்த அளவுக்குரிய வலிமை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். நீங்க இதுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து இப்போ இன்று நிதியமைச்சராக இருக்கக்கூடிய, போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் இன்று இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் நம்ம இதுல வந்து படியேறி இறங்கித்தான் இருக்கிறான். ஏன்னா நம்முடைய வலிமைகளை தெரிந்திருக்கிறான். நமக்கு இந்த பதவியை தரணும், இதை தரணும்னு ஒரு இதை போட்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கும் கிடைத்திருக்கு. நம்மளும் பெரிய அளவில் வந்திருக்கலாம். ஏன் அப்படி கொடுத்தோமே? ஆனால் திருமறை குர்ஆன் சொன்ன அடிப்படையில், நபிவழியின் சொன்ன அடிப்படையில் நம்ம நடக்க முடியாது. அவன் பேச்சுக்கெல்லாம் என்ன செய்யணும், ஜாகிரா போடணும். அவனுடைய சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் நம்ம நடக்கணும். இப்போ பார்த்தீங்களே, மோடி வந்ததுக்கு முன்னாடி, மோடி குதித்த குதியையும் இப்போ என்னாச்சு, நம்ம மாதிரி ஆளுக்கு கேட்டுவானோங்கிறதுக்காண்டி போகாமல் போய் மெதுவாக ஒழுங்க தான் முடிஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ண முடிஞ்சா. நேற்று வரையிலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணியவர்கள், நேற்று வரையும் குரல் குடும்பம் வேகமாக கொடுத்தவர்கள் என்ன செய்ய முடியல? இப்போ வரும் பொழுது ஒரு போராட்டத்தை அறிவிக்க முடியல, ஒரு எதிர்ப்பு, ஒரு கருப்பு கொடியை காட்ட முடியல, எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியல, ஏன் ஒரு அறிக்கை கூட கொடுக்க முடியல. கொஞ்சம் கையை கட்ட வேண்டியது அவ்வளவுதான். ஏன் நீங்க தான் என்னது, உங்க சொல்படியே நாங்கள் என்ன செய்வோம், நடப்போம், அம்மா நீங்க தான் பெற்றெடுத்த, நான் பெற்றெடுத்த பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரியே நடக்கணுங்கிற அளவுக்கு போயாச்சு. காரணம் என்ன? இந்த பதவிக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அடிப்படை விஷயத்தை நிற்க முடியாது. அவங்க சொன்னதுக்கு இப்போ ஒரு வார்த்தை பேசுனா இப்போ வாரியம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு இழுப்புல தான் கிடக்குது. நம்ம போகாம போயிட்டோமே, சனியில இவனை வர கூப்பிட்டு வந்து தொலைச்சிட்டாங்களே, வாரியத்தை தருவானா தரமாட்டானான்னு போய் பேசி இதுவரையிலும் இழுவரையில நிற்கிது. ஏன் இந்த பதவி இதுக்கெல்லாம் மோனமையானா அதுக்கு தகுந்த மாதிரி பதவி இல்லாத வரையிலையும் வீரியமாக பேச முடிந்தது, பதவிக்கு போகும்போது போயிடும். அதன் காரணத்தினால்தான் நம்முடைய ஜமாத்துல இந்த சனியனுக்கே வேண்டாம், இது எல்லாத்தையும் விட்டு தொலைஞ்சு போயிட்டு நம்ம கொள்கை கோட்பாடுக்கு உட்பட்டு எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும்
சில இடங்கள்ல விதிமுறைகளை மீறுகிறான். ஆனா நம்ம இருக்கக்கூடிய போராட்டங்கள்ல எவ்வளவு தெளிவாக நம்ம குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறத நம்ம கொண்டு போறோங்கிறத பாருங்க. நீங்க எல்லாம் இதுக்கு முன்னால முஸ்லீம் லீக் என்ற ஒரு அமைப்பு இருக்கத்தான் தெரிஞ்சு அவர்கள் எல்லாம் போராட்டங்கள் நடத்திதான் இருக்கிறாங்க. அதுல போராட்டத்தில் நடந்தவனுடைய ஆடைகளை நீங்க பாத்தீங்கன்னா அரை உரை ஆடைகளையும் விசில் அடிப்பதையும் பீடியை குடித்திருப்பதையும் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து பாத்தீங்க. ஒரு தொழுகை கூட அங்கே நடந்ததில்லை. நம்முடைய ஜமாத் உள்ளே நுழைந்ததற்கு பிறகுதான் தொழுகை நேரம் வந்தால் அங்கே தொழுகைக்கு நம்ம வைக்கிறோம். அவ்வளவு பிரம்மாண்ட 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூட்டக்கூடிய இடத்துல ஒரு பீடி ஒரு சிகரெட் கடை இல்லை, ஒரு பீடி குடிச்சவனை கூட பார்க்க முடியல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் நம்ம அந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு பின்